நல்லா தான் இருந்ததுக்கா. செகண்ட் ஹாஃப்ல வந்து காமெடியா இருந்துச்சா? இன்டர்வல் கப் நல்லா தான் இருந்தது. நான் லாஸ்ட் சீன்லாம் கொஞ்சம் மொக்க தான். வேற லெவலில் செம்மையாக இருக்கு. லாஸ்ட் 10 நிமிஷம் கிளைமேக்ஸ் பயங்கரமாக இருக்கா? கிளைமேக்ஸ் பயங்கரமாக இருக்கா? லாஸ்ட் 10 நிமிஷம் பயங்கரமாக இருக்கு. காமெடிலாம் பயங்கரமாக இருக்கா? ஓகே, தேங்க்யூ. படம் சூப்பராக இருந்தது, நல்லா இருந்தது. காமெடி ஃபுல்லாக நல்லா காமெடியாக இருந்தது. எல்லாரோட ஆக்டிங்குமே சூப்பராக இருந்தது. சூப்பர். நண்பர்களை பார்த்தோம். ஆமாம், இல்லை கூட்டத்தில் தெரியல. சூப்பர் சார். நன்றி சார். சூப்பர். நான் எதிர்பார்க்கவே இல்லை. உண்மையிலேயே ஒரு நடிகர் வெளியில் தெரியணும் அப்படின்னாக்கா அது இயக்குனர் கையில் தான் இருக்கு. இந்த நேரத்தில் இயக்குனர் அவர்களுக்கும் என் நண்பன் சந்தானம் அவர்களுக்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி ரசிகர்கள் ஒரு சீன்லையும் விழுந்து சிரித்து ரசிச்சுட்டு இருந்தீங்க. ரொம்ப 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 நன்றி. வடக்குப்பட்டி ராமசாமி, அபிமரியா சார், செம்ம சார். மிக்க நன்றி சார். சூப்பர். படத்துல வந்து மிகப்பெரிய ஆச்சரியம் தமிழ் சார் நடிச்சிருக்காரு. அதை விட பெரிய ஆச்சரியம் நல்ல மனசுக்காரு பிள்ளை நடிச்சிருக்காரு. ஒவ்வொரு சீனும் வேற மாதிரி இருக்காரு. படம் ரொம்ப நல்லா இருக்கு. ஆரம்பத்துல இருந்து வரை ஒரே சிரிப்பு தான். படம் மிகப்பெரிய வெற்றி. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒவ்வொரு படம் நம்ம நடிக்கிற படம் வந்து பெரிய ஹிட் ஆகும் போது பயங்கர சந்தோஷம். நம்ம நடிக்கிற படம் தொடர்ச்சியா வெற்றி பெறும்போது பயங்கர சந்தோஷமா இருக்கும். அந்த வகையில் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றது. மிகப்பெரிய சந்தோஷம். இயக்குனருக்கு நன்றி சார். வாங்க ஜாக்லின் வாங்க. கூல் சுரேஷ்க்கு ஜோடியா பண்ணவங்க. என்னோட முதல் பெரிய கமர்ஷியல் படம். ஸோ இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்த கார்த்திக்கும் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த மாதிரி ஒரு வரவேற்பு முதல் தடவை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் கார்த்திக். பிகாஸ் டேரக்டர் ஆர்டிஸ்டாக பண்ணுறப்போ ஐ திங்க் படம் ஃபுல்லாக ஹைலாக் காமியாக இருந்தாலும் நான் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணியிருக்கேன்னு நினைக்கும் போது ஐ எம் ஸோ ஹாப்பி அண்ட் ஐ திங்க் இட் வில் பி ரியலி அ குட் பிரேக். ரொம்ப நன்றி, எல்லாரும் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. என்னோட ஜோடி அந்த பக்கம் இருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. எல்லாரும் உங்களை பாராட்டுறது ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. எனக்கு இது ஃபர்ஸ்ட் டைம் இப்படி நடிச்சு பாராட்டுறது அப்படிங்கிறது. எல்லா கிரெடிட்ஸும் டைரக்டருக்கு தான் போகும், நண்பனுக்கு தான் போகும். ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கா. அப்படி கஷ்டம் எல்லாரும் கஷ்டப்படுறது தான். அதை விட எக்ஸ்ட்ராவாக நிறைய எஃபர்ட் போட்டா. அப்படி ஒர்க்காக இருக்குன்னு நம்ம கொஞ்சம் ஹாப்பி. ஆமாம், மெசேஜஸ் கன்வே ஆகிறது ரொம்ப தைரியமாக ஒரு மெசேஜ் அந்த சாமியோடைய கான்செப்ட் எடுத்து வைக்கிறதுங்கிறது பெரிய தைரியம் வேணும். அதை வந்து எந்த பயசுமே இல்லாமல் எடுத்து வச்சிருக்காரு நான் நம்புகிறேன். ஐ ஹோப் நீங்களே என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் சூப்பராக இருக்குது, அருமையாக இருக்குது. ரைட்டு 8 பட்டி 96 பட்டி வடக்கு பட்டி ராமசாமி. ஆனால் அருமை. போர் அடிக்காத ரொம்ப சூப்பராக கொண்டு போயிருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. ஃப்ரெண்ட் எல்லா ஆர்டிஸ்ட்டுமே தி பெஸ்ட் தான். போர் என்னது எங்கேயுமே அடிக்கல. அது இன்னொரு வாட்டி பார்க்கணும் போல ஒரு ஃபீல் வருது எனக்கு. சூப்பராக இருந்தது. சூப்பர். எல்லாம் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்கள்லேருந்து எல்லாரும் ஒன்றா பார்க்கலாம். எல்லாமே சூப்பராக இருந்தது. மதம் சார்ந்தேன்னா அந்த மூட நம்பிக்கையை வந்து நம்பாதீங்கன்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான், புரிதுங்களா? கடவுள் தான் வந்து எனக்கு கடவுள்னு தோணுச்சுன்னா நான் கும்பிடுவேன். அது என் இஷ்டம். இதுதான் சொல்லிடுறாங்க படத்தில். நல்லா இருக்குது. அதான் நல்லா இருக்குன்னா கதை வைஸ் நல்லா இருக்குது. பட் காமெடி அவ்வளோ ஒர்க் அவுட். சந்தானத்து ஒர்க் அவுட் ஆகல. ஏன்னு தெரியல. மற்றவங்களாம் சிரிக்க வைக்கிறாங்க. சந்தானம் வந்து என்ன பண்ணாருன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. கூல் சுரேஷ் நடிச்சிருக்காரு. இந்த சில சீனில் வந்து சிரிப்பார் வைக்குது. பட் ஆனால் இன்னொரு சொல்ல போனால் நீழல் ரவி நல்லா பண்ணியிருக்காரு. அவர் வந்து எதிர்பார்க்காத ரோல் இது. அவர் பார்க்கும்போது சிரிப்பு வந்துச்சு நிறைய இடத்துல. ஆனால் மொட்டை ராஜேந்திரன் வந்த உடனே தேட்டரில் எல்லாரும் சிரிக்காதவங்களாம் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. முக்கால்வாசி சிரிக்கல. அவர் வந்து சீனுக்கு அப்புறம் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. படம் வந்து ஒன் டைம் வாட்சபிள். எல்லா படமும் ஒன் டைம் வாட்சபிள் தான். இது கொஞ்சம் கஷ்டப்பட்டு பார்க்கணும், அவ்வளோதான். படம் நல்லா இருக்கு ப்ரோ. படம் நல்லா இருக்கு ப்ரோ. அருமையான படம். ஒரு சந்தானம் சார் வந்துட்டு ஒரு தெய்வமாக கும்பிடலாம் அப்படின்னு கூட சொல்லலாம். காமெடி கிங்னு சொல்லலாம். அந்த மாதிரி நிறையா சொல்லலாம். அவ்வளோ அழகாக இருக்குது படம். ஒரு 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 ஜாலியாக ஒரு 1 hour 45 minutes நினைக்கிறேன், 50 minutes நினைக்கிறேன். ஜாலியாக அப்படியே ஃபன்னாக ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு படம். ஒவ்வொரு காமெடியுமே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இந்த படத்தில் ஒரே ஒரு விஷயம் தான். அதாவது சாமி இருக்குன்னு சொன்னால் நீ அறிவாளி, சாமி இல்லைன்னு சொன்னால் நீ வந்துட்டு பைத்தியக்காரன். அந்த ரெண்டுக்குமே நடுவில் நீ நின்றுனா உன்னை யாருமே மதிக்க மாட்டாங்க. ஸோ அதுதான் இந்த படத்தோட பெரிய ஒரு குறிக்கோள். அதாவது சாமி இருக்குன்னு சொல்லலாம். பட் ஆனால் சாமி
சாமியை வச்சு நீ சம்பாதிக்காத அப்படின்ற விஷயத்த தெளிவாக புரிய வச்சிருக்காங்க. அந்த நம்பிக்கையை வச்சு நீ சம்பாதிக்காதன்னு தெளிவாக புரிய வச்சிருக்காங்க. மற்றபடி படம் ஆக்சுவலாக ஓரளவுக்கு ஜாலியாக இருக்குது. ஒரு 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 பழைய காலத்து ஒரு படம், அந்த 80s பில்லப்ஸ் அதுவுமே அது ஒரே மாதிரி இந்த ஜான் எல்லாமே ஒரே மாதிரி நல்லா இருக்கு படம், அருமையாக இருக்குது படம். இந்த கூடவே நடித்த ஒரு என்ன நீ பைத்தியக்காரவே நடிச்சிட்டு இருக்கியாடா, ஸோ அந்த அவர் வந்துட்டு அது டைலாக், அவரோட டைலாக் என்ன நீ பொண்ணுன்னே நடிச்சிட்டு இருக்கியாடா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. நல்லா இருக்கு ஆக்சுவலாக படம் ரொம்ப என்ஜாயபிளாக இருக்குங்க. 2.5 hours ரொம்ப மெஸ்மரைசிங்காக இருக்குது. மிஸ் பண்ணாமல் பாருங்கள், ஃபேமிலியோட பாருங்கள். சந்தான சார் ஆக்டிங்லாம் இதில் எப்படி சூப்பராக இருக்குங்க, சூப்பராக இருக்குது. ஓகே ஹீரோயின் மேகா ஆகாஷ் நல்லா பண்ணியிருக்காங்க, எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. நிக்கிலோனாக்கு அப்புறம் கார்த்திக் யோகி டைரக்ஷனில் வந்த 2வது படம். ஸோ ரொம்ப அருமையாக வந்திருக்கு. நல்ல காமெடி, நிறைய இடத்துல வந்து காமெடிஸ் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. கிளைமேக்ஸில் இருக்கிற அந்த சாங் வந்து பரவுதுன்னு ஒரு சாங் நல்லா இருந்தது. பட் கிளைமேக்ஸில் இருக்கிற அந்த சாங் உயிரின்னு ஒரு சாங் வருது, அது ஒரு மாதிரி ஒரு கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட் மாதிரி இருக்குது. படத்தோட கிளைமேக்ஸ் ரொம்ப ஒரு இம்பாக்ட்ஃபுல்லாக இருந்தது. ஸோ படம் நல்லா கூல் சுரேஷ் சார் ஆக்டிங் இந்த மாதிரி காமெடி. ஆமாம், கூல் சுரேஷ் சார் அவரோட பாணியில் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அவருக்குன்னு இருக்கிற ஒரு தனி காமெடியல் ஃபேவரோட இந்த பாடையில் வர்றது, அந்த படம் மாதிரி ஆக்ட் பண்ணியிருக்கிறதெல்லாம் வந்து ரொம்ப அருமையாக வந்திருக்கு படத்தில். ஸோ இந்த படம் காமெடி படமாகவும் இருக்குது, அதே சமயம் ஒரு மெசேஜ் உள்ள ஒரு ஃபுல் ஹீரோ சென்ட்ரிக் படமாகவும் தெரியுது. எனக்கு ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் தான். பிகாஸ் எல்லாருமே பெரிய ஆர்டிஸ்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஜான் விஜய் மாதிரி அவங்களோட நான் பேர் பண்ணுறேன். ஸோ உண்மையாகவே எனக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சம் தயக்கம் இருந்தது தான். ஏன்னா ஒரு பெரிய இந்த மாதிரி ஆர்டிஸ்டோட இருக்கும்போது நம்மளோட எப்படி பழகுவாங்க, எப்படி இருக்கும்ன்றது. பட் இட் வாஸ் ஸோ ஃப்ரெண்ட்லி அண்ட் நிறைய இடங்களில் ஒரு 2 பேரும் பேசி ஓகே இப்படி பண்ணலாம் அப்படிலாம் பண்ணிடுறோம். ப்ளஸ் எல்லாமே டீம் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்ததுனால ஐ ஃபெல்ட் ஸோ ஹாப்பி. அண்ட் ஓகே எனக்கு வந்து ரொம்ப பெருசாக டயலாக் இல்லைனாலும் பட் ஐ வாஸ் ஸோ ஹாப்பி பிகாஸ் அந்த த்ரூ அவுட் த ட்ராவலில் அட்லீஸ்ட் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம ஒரு புதுமுகமாக வரப்போ நம்ம என்ன எவ்வளோ எதிர்பார்க்க முடியும் அப்படின்ற போது எனக்கு ஒரு முதல் தடவையாக எனக்கு ஒரு மாதிரி ஒரு நல்ல ட்ராவல் கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுறேன். அண்ட் இட் வாஸ் அ வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ். எல்லாத்துக்கும் மேலே அங்கே இருந்த கிளைமேட், இன்னும் அங்கே இருந்திருக்கோம் 10-15 days, we really had so much of memories in it. படத்துலேயே வந்து இவ்வளோ காமெடி இருக்குன்னா ஷூட்டிங் ஸ்பாட்டில் எவ்வளோ காமெடியாக இருக்குது. எந்த டைலாக்குமே சொல்ல முடியாது. ஏன்னா இங்கே ஜான் விஜய் சார், சந்தானம் சார், நம்ம இவர் பிரசாந்த் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, நம்ம டைலாக் வரப்போ தான் கவுண்டர் அடிப்பாங்க. அவங்க டைலாக் சொல்கிறப்போ திரும்பி கவுண்டர் அடிச்சுட்டே இருப்பாங்க. சேஷவனெல்லாம் அவர் ஒன்று பண்ண சொன்னால் நம்ம டேரக்டர் ஒன்று பண்ண சொன்னால் அவர் ஒன்று பண்ணுவார். அதை பார்த்துட்டு நம்மளால் சிரிக்காமல் இருக்க முடியாது. எல்லாரும் கேட்பாங்க. அடுத்த யாராலும் ஒருத்தர் சிரிச்சு அந்த இடம் ஒரு 2 வாட்டி டேக் போகும். ஸோ அந்த மாதிரி இருக்கும். பட் எண்ட் ஆஃப் த டே நாங்கள் என்ன பண்ணணும்னு நினச்சோமோ அதை எல்லாரும் we did it. படம் சூப்பராக இருந்தது, ஃபன்ஃபில்டாக இருந்தது. ஆக்சுவலாக படம் நீங்கள் என்ன சொல்கிறது, ரொம்ப நாள் கழிச்சு வந்துட்டு ஒரு காமெடி மூவி வந்துட்டு ஃபுல் ஃப்ளெஜ்டாக பார்த்த ஒரு ஃபீல் இருக்குது. சந்தானம் சாருக்கு வந்து நெக்ஸ்ட் படம் இந்த தான் பிளாக் பஸ்டர்னு சொல்கிறாங்க, அது உண்மையா? கண்டிப்பாக, ஏன்னா டிடி ரிட்டர்ன்ஸ் அப்போ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணல அந்த படம் அவ்வளோ ஹிட் ஆகும்ட்டு. அதே மாதிரி தான் வந்துட்டு வடக்குப்பட்டி ராமசாமியும். பிகாஸ் முன்னாடி 2 படம் ஒழுங்காக போகாத காரணனால இதுவும் அப்படி தான் இருக்குன்ற மைண்ட் செட்டில் தான் எல்லாருமே வந்திருப்பாங்க. பட் இந்த படம் வந்துட்டு பயங்கர பிளாஸ்டான ஒரு மூவி. சந்தானம் சாருக்கு வந்துட்டு ஒரு கம்பேக் மூவியாக இருக்கும். என்ன இந்த படத்தில் ஒரு பியூட்டினா எல்லாருக்குமே அந்த ஈக்குவல் ஸ்பேஸ் கொடுத்துருந்தாங்க. யாருமே டாமினேட் பண்ணலை. நம்மளுக்கு யாரோட பார்க்குறது அப்படின்ற மாதிரி ஒரு இதுதான் கொடுத்துருந்தாங்க.